ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக மத்தேயுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்னவென்றால் ஜெப வாழ்க்கை. ஜெபத்திற்கூடாக அவர் செய்த காரியங்கள் பெரியது. ஜெபமில்லாமல் அவர் எதையுமே செய்யவில்லை. நாம் யாவருக்கும் ஒரு முன்மாதிரியாக, நாம் அவரை பின்பற்றத்தக்கதாக, நாமும் அவரை போல ஒரு ஜெப வீரர்களாக இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலும் சாயந்தரத்திலும் ராம் முழுவதிலும் தனித்திருந்து ஜெபித்தார் என்று வேத புஸ்தகம் பதிவிடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால், ஒரு சிறந்த குடும்ப வாழ்க்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என்றால், ஒரு சிறந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு சிறந்த தேவ பிள்ளையாக இந்த பூமியிலே சாட்சியாக பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொன்னார். முதலாவது காரியம் தேவனோடு உள்ள உறவு, ஜெப வாழ்க்கை. நாம் ஜெபிக்கும் போது நாம் ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவிக்குரிய பிரசன்னத்துக்குள்ளே நாம் நிற்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். பரிசுத்த ஆவியானுடைய உதவி, பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம், அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் முதலாவது நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பட்சத்தில் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்வார், கிரியை செய்வார், நமக்குள் அவருடைய வரங்களை வெளிப்படுத்துவார். ஆக இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக, இந்த உலகத்துக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி என்றால் நாம் முதலாவது செய்ய வேண்டியது, நாம் தேவனோடு உள்ள உறவை அதிகப்படுத்துவோம், ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஆமேன், ஆமேன்.